Hi everyone, welcome to yet another episode of Influence of Social Media. ஸோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம வந்துட்டு குட் இன்ஃப்ளூயன்ஸ்னு பார்க்க போனோம். பட் நல்லதை பத்தி பேசும்போது சில கெட்ட விஷயங்கள் பத்தி பேசாம இருக்க முடியல. பட் இப்போ அப்சல்யூட்லி பேட் திங்ஸ் தட் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. இதுல எந்த ஒரு பிரைட் சைடுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு மலுமட்டமா நடக்கக்கூடிய சில விஷயங்கள் சோஷியல் மீடியானால என்னென்ன நடக்குதுன்றத பார்க்க போறோம். வாட் இஸ் தி மேஜர் திங் தட் யூ பிலீவ்? இதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த மாதிரி ஒரு கான்டென்ட் ஃபார்மேட் பண்ணணும் ஒரு சின்ன ஒரு நான் என்னோட தாட் ப்ராசஸ் கொடுக்குறேன். ஏன்னா சோஷியல் மீடியா பத்தி பேச ஆரம்பிச்சாலே கழுவி ஊற்றதான் முதல்ல எல்லாரும் ஸ்டார்ட் பண்றாங்க. நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா சோஷியல் மீடியா கெட்டதுதாங்க. நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் பண்றாங்க, எல்லாரும் அடிக்ட் ஆகிறாங்க, அதெல்லாம் உண்மைதான். பட் ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு நல்லதே இல்லாத மாதிரியும் இந்த பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீ உனக்கு ஏன் கால் உடைஞ்சது ஃபோன் யூஸ் பண்ண அந்த மாதிரி. ஸோ என்ன கேட்டாலும் சோஷியல் மீடியா கெட்டது அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் முதல்ல நல்லது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் காரணம். ஏன்னா பப்ஜி ஆடி கொலை செய்து விட்டார், பப்ஜி கடனில் வாங்கி விட்டார், ரம்மி சர்க்கிள் இதுவாகி விட்டார், அதை பண்ணியே லட்சமாக சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் அதிகமாக யாரும் பார்க்காததுனால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் அஸ் டாக் அபவுட் குட் திங்ஸ் அபவுட் இன்ஸ்டாகிராம்னு அந்த சோஷியல் மீடியான்னு ஆரம்பித்தோம். பட் ஆஸ் யூஷுவல் நல்லதுன்னு சொல்ல போனால் 100% அது பியூரான ஒரு பக்திமானான ஆப் அந்த மாதிரியும் கிடையாது. ஸோ கொஞ்சம் கான்ஸ்ன்றது இருந்தது which we could not avoid, most possibly tried, but ஆட்டோமேட்டிக்கா வாயிலிருந்து வந்துடுது. ஆமா, அந்த வெஸ்டர்னைசேஷன், இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் பேச போன உடனே இட்ஸ் a huge topic. இதெல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் அப்பப்போ ஒரு சின்ன கிறிஸ்பும் தேவைப்படும். ஒரு கான்டெக்ஸ்ட் இல்லைன்னா we'll definitely upload a full session of what is that. So as of now, the first worst thing that is happening because of social media is எப்படி சொல்றது, ஒரு unreal situation எக்ஸ்பெக்ட் பண்றது, expectations that are unrealistic, which are idealistic ஆன ஒரு. I'll give you a simple example, right? It starts from having different beauty standards which is not even like normal, having different fitness standards. அதாவது having sub 10% body fat percentage is not actually that good for many people. பட் ஆனால் having a six packs is a defaultன்ற மாதிரியும் இந்த மாதிரிலாம் மேபி இங்கே இன்னும் வரலையா இருக்கும். பட் ஆனால் இருக்குதானே நாங்கள் மீடியா கண்டென்ட் அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுனால தெரியுது. ஸோ பாயிண்ட் என்னன்னா having unrealistic expectation. இதனால என்ன ஆகுது? பாடி டிஸ்மார்பியா. அதாவது ஒருத்தர் நார்மலா இருக்கிறவனே, அதாவது ஒரு 12% பாடி ஃபேட், அதாவது ஒரு ஃபிட்டா இருக்கிற ஆள் திங்கிங் தட் ஹி இஸ் நாட் குட் எனஃப். அதே மாதிரி ஹேவிங் டு டூ பிபிஎல், அதாவது என்னோட பாட்டம் இப்படி இல்லைன்னா இட்ஸ் ஆக்சுவலி நாட் குட். அதாவது அது ஃபிளாட்டா கூட இருக்காது, பட் ஆனால் அதுவே ஃபிளாட்னு நினைச்சுக்கிறது. இந்த மாதிரி ஹேவிங் லைக் அதாவது 12 மாதிரி பாக்குறதுக்கு இருக்கிறவங்களெல்லாம் 8ன்னு சொல்றதும், 8 மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் 4ன்னு சொல்றதும். நம்ம கொஞ்சம் கான்டெக்ஸ்ட் கொடுங்க அந்த 8 and 12 நான் சொல்லுங்க லைக் ரேட்டிங் பீப்புள். ஸோ அந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் 0 to 10 ரேட் பண்ணுவாங்க. அதுல 10 எக்ஸாகரேட் பண்ணி 12, அதாவது ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட 8, அதாவது யூஆர் குட் லுக்கிங். என்னதான் நீங்க அந்த 8ன்றது ஒரு பாசிட்டிவான நம்பரா இருந்தாலும் மோஸ்ட் பீப்புள் will only focus on the 2. என்ன அப்படி என்ன நம்மகிட்ட குறை இருக்கு, இப்படி இந்த ஒரு அன்ரியலிஸ்டிக்கான ஒரு சேஸ் போறது அதிகமா இருக்கிறது பிகாஸ் ஆஃப் திஸ் சோஷியல் மீடியா. இது எதனால ஆகுது? அல்காரிதம் உங்களை அடுத்து எப்படி உன்னை பார்க்க வைக்கணும் ட்ரை பண்ண வைக்குது. அப்போ எது உங்களுக்கு ஒரு கஷிங்கான ஒரு கான்டென்ட்டோ அதுதான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி வாட் இஸ் கால்ட் த கிரெம் டெ லா கிரெம். அதாவது எது இருக்கிறதுலே த மோஸ்ட் அப்னாக்ஷியஸ் ஆர் த பெஸ்ட் ஆர் த லைக் த மோஸ்ட் இன்ட்ரிகிங், இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே யூ ஆர் டாக்கிங் அபவுட் எக்ஸெப்ஷன்ஸ். அதாவது the top 1% நீங்க பார்த்துட்டு அப்படிதான் உங்க உலகம் சுற்றி நடக்கணும்னு நினைக்கிறதா unrealistic எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகுது? நம்ம மணிக்கணக்காக முதல்ல அதை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதாவது நம்ம எப்படி ஒரு அன்ரியலிஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அதை நம்மளை சுற்றி எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமா, ரியாலிட்டி அதை மேட்ச் ஆகாது. ஆனால் நம்ம அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அப்போ நம்மளுக்கு அதை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கான ஒரே வழி வாட்சிங் த சோஷியல் மீடியா இட்செல்ஃப் டு பிகின் வித். இந்த அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ன்றது சோஷியல் மீடியா தானே. அது சோஷியல் மீடியா இஸ் நாட் கம்ப்ளீட்லி ட்ரூன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் கூட இதை எதுக்காக ரியல் லைஃப்ல அட்டாச் பண்றாங்கன்னா ஐ ஹேவ் அ தீசிஸ். நம்பர் 1 இஸ் தட் என்னதான் இவங்க சோஷியல் மீடியால 6 pack வெயிட் லிஃப்டிங் இதனால ஐ கேன் புல் கேர்ள்ஸ், ஐ கேன் டூ தட், ஐ கேன் டூ திஸ் அப்படின்ட்டு
ப்ரோஸ் மட்டுமே காட்டுறாங்க. அதில் இருக்கக்கூடிய கான்ஸை பற்றி யாருமே வந்துட்டு வெளிப்படையாக பேசுறது இல்லைன்றது தான் இந்த எக்ஸ்பெக்டேஷனை ரியல் லைஃபுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஒரு பாடி பில்டர் இருக்கிறான், லேட்டஸ்ட் அசியூம் பவர் லிஃப்டர்னு வச்சுக்கோங்க. அவன் 500 கிலோ லிஃப்ட் பண்ணுற ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஒரு 400 இருக்குடா அது பவர் மேன். ஸோ அந்த வெயிட் லிஃப்டர்ஸ் வந்து ஒரு 400 kg லிஃப்ட் பண்ணுறது, ஒரு 2 வெட்ஜை வந்து கண்ட்ரோல் பண்ணி நிறுத்துறது, கார் போகாமல் தடுக்கிறது, இந்த மாதிரி நம்மளும் ஆக முடியாதுன்னா கண்டிப்பாக ஆக முடியும். அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை மட்டும் நான் காமன் சொல்லலை. யூ ஹாவ் டு மேக் ரியல் லைஃப் சாக்ரிஃபைசஸ் ஃபார் தட் டு ஹேப்பன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பவர் லிஃப்டரால நைட்டு ப்ராப்பராக தூங்க முடியாது. ஐ வுட் லைக் டு ஆர்கியூ தேர். இவன் வந்து சொல்றான் பாத்தீங்களா, என்னமோ ஹார்ட் ஒர்க் பண்ணா ஆயிட முடியும்னு. ஐ ஹார்ட்லி இருக்குன்ற ஜெனடிக் ப்ரீடிஸ்போசிஷனுங்கிறத வந்து மதிக்காதவனால வந்து they are going to go in big depression. அதாவது வந்து some people are capable of lifting 500 kgs. Bro, you're talking about 1 in a billion. When you're talking about lifting 500 kgs, you're talking about 1 in a billion person. அதை வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணா நான் ஆயிடுவேங்கிறதே வந்து ஒரு பைத்தியக்காரத்தனம். இது வந்து நான் சொல்றேங்க, இது வந்து உடனே வந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ணா பண்ணிட முடியும், அதை முடியும். இட்ஸ் a good way to look into life. பட் ஆனால் அட் த சேம் டைம் யூ நீட் டு பி லைக் எது நடக்க முடியுங்கிறத வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கிறது வந்து ரொம்ப ஹைலி இம்பார்ட்டன்ட். அதாவது நான் ஒரு விஷயத்தை பார்த்துட்டேங்கிறதுக்காக என்னால் பண்ணிட முடியும்னு ஆயிடாது. கரெக்ட். நீ when it comes to weight liftingன்றது இந்த ஜெனடிக்ஸ் இருக்கு, whatever every aspect of your life will contribute பண்ணும். பட் ஒரு எக்ஸாம்பிளா நான் சொன்னேன், இப்போ நீ ஒரு பிசினஸ் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா ஆகணும்னா இட் இஸ் பாசிபிள் த்ரூ ஹார்ட் ஒர்க். ஆனா நீ டாடா பிர்லா மாதிரி ஆகணும்னா டெஃபினெட்லி இட் இஸ் 1 in a million. ஸோ ரேண்டமா நீங்க பார்க்கக்கூடிய ஏதாவது ஒரு பவர் லிஃப்டர்னு வச்சுப்போம். ஸோ அவர் வந்து ஒரு வெயிட் லிஃப்ட் பண்றது வந்து உங்களால பார்க்க முடியுது, ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ண முடியும். அட் த சேம் டைம் அப்படி நீங்க பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய எஃபர்ட் அண்ட் ஒர்க் அவுட் மட்டும் அதுல மேட்டர் இல்லை. ரியல் லைஃப்ல யூ ஹேவ் டு மேக் சோ மச் ஆஃப் சாக்ரிஃபைஸ். நீங்க நிறைய சாப்பாடு வேணும், அதுக்கு முதல்ல செலவு பண்ணணும், ஆல் தீஸ் திங்ஸ். இப்படிலாம் இருந்தா கூட நீங்க அந்த அளவுக்கு பாடி மாஸ் மெயின்டைன் பண்ணா உங்களால ஒரு எமர்ஜென்சினா ஓட கூட முடியாது. அந்த அளவுக்கு பெரிய கான் வந்துட்டு அதுல அதிகமா இருக்கு. ஸ்லீப் ஆப்னியா, யூ கான்ட் ஸ்லீப் ப்ராப்பர்லி. 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி முழிப்பு வரும். நீங்க வந்து எவ்வளவு வந்து உங்க பாடி வெயிட் இருக்குன்னா யூ கான்ட் ஈவன் லைக் பிரீத் பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி. அதனால உங்க பாடி வந்து அடிக்கடி உங்களுக்கே தெரியாம தூக்கத்துல பேனிக் மோடுக்கு போய் எந்திரிச்சிரும் டக்குன்னு. சோ அவங்க எல்லாருமே வந்துட்டு மாஸ்க் போட்டு தான் தூங்கணுமே. சோ எல்லாருமே வந்துட்டு இந்த சீபம் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் யாராவது ஜானி ரோட்ஸ் பேர் என்ன, ராணி கோல்மேன், லானா ரோட்ஸையும் she is the one who did world recordல. நானும் இப்படி போகும்போது நீங்க என்ன சொல்றீங்க வேர்ல்ட் ரெக்கார்டு ராணி கோல்மன். இந்த ராணி கோல்மன் வந்து வெயிட் லிஃப்டிங் பண்றதெல்லாம் பாத்தீங்க. பட் he is in a wheelchair now, right? No, he is fine now. He is in a wheelchair. No, he is fine now. See, இல்ல. I am talking about this guy who says lightweight baby. No, it's Ronnie Coleman. He is in a wheelchair now da. ஒரு 5 years முன்னாடி 10 years முன்னாடி ஒரு ஹெல்த் காம்ப்ளிகேஷன் வந்துச்சு. அப்படி வரும்போது வந்து ஒரு மேஜர் சர்ஜரிக்கு அப்புறம் he was actually much he is not able to walk properly now. But now he is doing fine, bro. That's what I'm saying. He recovered. He is using walking stick. But he's quite active. He's not like as bad you say. I mean வீல் சேர்ல இருந்து இந்த அளவுக்கு மோசமா இருக்குதுன்றது ஒரு நார்மலா லைஃப் சாக்ரிஃபைஸ், மேஜர் லைஃப் சாக்ரிஃபைஸ். இது வந்து என்ன கேட்டீங்கன்னா, and it is not only when it comes to weight lifting. நீங்க இப்போ ஒரு பிசினஸ் மேனோ ஆண்டர்பிரினரா ஆகணும்னா கூட அதை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஸோ லைக் how much of sacrifice you have to make in your personal life, how much of sacrifice you need to make about your dignity, self respect, இதெல்லாத்தையும் இழந்து தான் நீங்க ஒரு பொசிஷனுக்கு வர முடியுன்ற மாதிரி இருக்கு. இந்த அதாவது இந்த பிஹைண்ட் த ஸ்கிரீன் ப்ராசஸ்ன்றத யாருமே எடுத்து சொல்றதுக்கு இல்லாததுனால தான் இந்த அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறதும் சரி, ஒரு அன்அச்சீவபிளான கோலை வந்து சேஸ் பண்ணி மேக்ஸிமம் லைஃபை வந்துட்டு வேஸ்ட் பண்றதுன்றது அதிகமாக நடக்குது. இது நீ சேஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணா கூட பரவாயில்ல, சேஸ் பண்றவனை பார்த்து வேஸ்ட் பண்றது தான் இருக்கிறதுலே பெரிய கார்னர். அதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்டா பேசணும். டைம் வந்துட்டு அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா இருக்குது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், ரைட்? இது வந்து எப்படி ஆயிடுதுன்னா வந்து நான் அதான் சொல்றேன். அதனால முதலே ஒன்று கொடுத்தேன் பாத்தீங்களா, அது வந்து எப்போ ஒரு அன்ரியலிஸ்டிக்கா நீங்க வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்றீங்களோ அது உங்களுக்கு ரியல் லைஃப்ல நடக்க போறது இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த ஹையை நீங்க ரீச் பண்ண முடியாது ஒரே வழி வந்துட்டு பார்த்துக்கிட்டே அந்த கான்டென்ட்டை பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஹை இதுக்கப்புறம் ரீச் ஆக போகுது. It's meant to do that. They want to make money out of it. So the algorithm kind of dictates you to watch more. So அப்படி இருக்கும்போது வந்து that's the only way to go about it. இதுதான் அந்த flat earth theory சொல்லுவாங்க பத்தியா. யாரெல்லாம் வந்து உலகம் ஃபிளாட்டா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ
அவங்க சுற்றி இருக்கிற ஃபீடு, அவங்க சுற்றி இருக்கிற சஜஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு எர்த் ஃப்ளாட்ன்றதை நம்ப வைக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ தே வில் ஸ்பெண்ட் மோர் டைம் இன் இன்ட்ரீகிங் ஆகுது. பட் எனக்கு அந்த அல்காரிதம் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு ஒர்க் ஆகுன்ற மாதிரி தோணல. ஏன்னா ஐ எம் அ பர்சன், எனக்கு வந்து கான்ட்ராடிக்டிங்காக ஒரு தாட் இருந்தால் அதில் தான் என்னோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போகும். நான் நம்புறதே திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நான் அதை திருப்பி பார்க்குற ஆள் கிடையாது. ஸோ பேசிக்கலி அந்த அல்காரிதம் எனக்கு பர்சனலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்றது புரியல. ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம் நான் ஃபீடு பார்க்குறேன்னா ஐம் டூயிங் இட் ஃபார் என்டர்டைன்மெண்ட். அதில் நான் பிடிக்காததை பார்க்க முடியாது. when it comes to infotainment னு வரும்போது no see the point I was trying to make was I'm talking about the high you get. நான் வந்து அந்த niche content பத்தி பேசல, அது வந்து எவோக்கார எமோஷனை பத்தி பேசுறேன். ட்ரூ, அதுதான் எமோஷனல் ஆக்டிவேஷன் வரும்போது பிடிச்ச விஷயத்தை மட்டும் தான் திரும்பி பார்க்கணும்னு தோணும். இல்ல பிடிச்சதுனே இல்ல, நான் சொல்ல வரதே அதுதானுங்க. இப்போ வந்து உங்களை நிறைய பார்க்கறதுக்கு என்ன பண்ணணுமோ அது நடக்கும். அது ஒரு ரேஜா இருக்கட்டும், அது வந்து கோவமா இருக்கலாம், அது ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கலாம், இல்லைன்னா டக்குன்னு அப்படியே அங்க இருந்து அந்த பீக்ல இருந்து வர அங்க ஒரு சேட்னஸ், இல்லைன்னா வந்து டக்குன்னு அப்படியே வந்து ஏதோ ஒரு எமோஷனல் வீடியோ, மோட்டிவேஷன் வீடியோ, ஒரு கூஸ் பம்ப்ஸ், அந்த மாதிரி அப்படியே மேல கீழே அப்படியே பாக்குறது. இதுல பாதிக்கப்படுறது அதிகமா யாருன்னு கேட்டீங்கன்னா டாட்லர்ஸ் அண்ட் வெரி யங் கிட்ஸ். இது வந்துட்டு நான் இது ஆக்சுவலா ஒரு தனியாவே ஒரு பெரிய விஷயம் அது ஆக்சுவலா. And it's a very hurting thing, but people are not realizing it. But as a gist இதுக்கு என்ன சொல்லணும்னா, இந்த கோகோமெலன் வீடியோஸ், இந்த சில்ட்ரன்லாம் பார்க்கக்கூடிய இந்த கலர்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா is making a huge impact in their social behavior, their brain growth, their physical growth and their emotional growth ன்ட்டு எல்லா ஆஸ்பெக்ட்டுமே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது பேசிக்லி நீங்கள் இந்த கண்டென்ட் பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்து சோஷியல் மீடியான்னு ஈஸியாக சொல்லலாம். ஸோ இது ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியாவாக இருக்குது. rather than consuming the time and setting unrealistic goals, because those are decisions done by mature people. ஆனா இங்க people who are getting affected are immature and ஒரு இன்னசென்ட்டான பீப்புள் வந்துட்டு இங்க பாதிக்கப்படுறாங்க. and the problem is that they target those people, they make sure that they are watching this content for hours together. I'll tell you how horrible the whole process is. அதாவது அவங்க வந்து ஒரு சப்ஜெக்ட், அதாவது குழந்தை வந்து ஒரு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டை வந்து அந்த கோகோமெலன் முன்னாடி உட்கார வச்சுட்டு, அந்த கான்டென்ட் முன்னாடி உட்கார வச்சுட்டு, they will actually notice at what point of time how their eye contact changes. லைக் அந்த ஐ கான்டாக்ட் வந்து அந்த கான்ட்ராஸ்ட் எல்லாம் வந்து அந்த வீடியோ கலர் மாறும்போது எப்படி குழந்தை வந்து நேரா பாக்குதா, இல்ல டக்குனு இப்படி திரும்புதா, இல்ல வந்து எவ்வளவு வந்து கான்ஸ்டன்டா வந்து அந்த பிக்சர் வந்து மாறிக்கிட்டே இருக்கணும், இல்ல வந்து எவ்வளவு வந்து அந்த லைக் எந்த மாதிரி வந்து அந்த குழந்தையோட எமோஷன்ஸை வந்து எவோக் பண்ணணும், இதெல்லாம் வந்து அந்த குழந்தை இப்படி பார்க்க ஆரம்பிச்சுன்னா அந்த பாயிண்ட் நோட் பண்ணிப்பாங்க, அந்த டைம் ஸ்டாம்ப் நோட் பண்ணிக்கிட்டு, அப்ப நம்ம வந்து எப்படி அந்த மாத்தினா வந்து அது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். அதாவது நடக்கலாம்னு சொல்லி நடக்குதுன்ற this is how content children content or this is how it's made. இதெல்லாம் கேட்க மாட்டான் யூடியூப். நம்ம மட்டும் குழந்தைய பேரை வீடியோல சொன்னா, குழந்தைய பத்தி வீடியோல போட்டா மட்டும் ஸ்ட்ரைக் கொடுக்குறவன் இதெல்லாம் கேட்க மாட்டான். ஸோ யூ ஆர் செட்டிங் அப் அ ஜென்ரேஷன் டு ஃபெயில். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து இப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க அட்டென்ஷன் ஸ்பேன் ஒன்று இருக்கும். கோல்ட் ஃபிஷ் இல்லைங்க, அதை விட கம்மியாயிடும் அட்டென்ஷன் ஸ்பேன். கோல்டு ஃபிஷ் அதுவும் ஒரு கான்டெக்ட் என்னன்னா, கோல்ட் ஃபிஷ் அந்த மாதிரி மீன் எல்லாம் வந்துட்டு அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மி. நீங்க என்னதான் அதை கான்சென்ட்ரேட் பண்ண, அதை சீக் பண்ண ட்ரை பண்ணாலும் அது டப்புன்னு அந்த பக்கம். இது ஒரு மாதிரி காமெடியா இருக்கு. நல்லா சொல்லிடுறேன், அவர் உடனே வந்து எல்லாத்துக்கும் ஒரு கான்டெக்ட் கொடுக்கணும்டா. எனக்கே வந்துட்டு ஆக்சுவலா நானே யோசிக்க வேண்டியதா இருக்கு, எதுக்கு கோல்டு ஃபிஷ்ன்றால தான் எனக்கு புரியுது. அதனால ஒரு கான்டெக்ட். ஸோ எனிஹவ் இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எமோஷன் பேசிக்கா இருக்க வேண்டிய எமோஷன், ஒரு நார்மலான ஒரு விஷயத்துக்கு இருக்கக்கூடிய எமோஷன்ன்றதே வந்து அதை வந்து ஒரு கம்ப்ளீட்டா வந்து நார்மலைஸ் ஆயிடுது. ஒரு வண்டி வாங்குறவங்க ஒருத்தன் அந்த வீடியோவை நான் பார்த்து ஓ நம்ம வண்டி வாங்கினா இப்படி இருக்கும், நம்ம வண்டி வாங்கினா இப்படி இருக்கும், அப்படி இருக்கும் ஒரு கான்ஸ்டன்டா யோசிச்சு நீங்க அப்புறம் காசு சேர்த்து வைப்பீங்க, 3 லட்சம் சேர்த்து வச்சு ஒரு வண்டி வாங்குவீங்க. எக்ஸைட்மெண்ட் நம்ம ஃபீல் ஆகுங்க, எக்ஸைட்மெண்ட் இருக்காது. இதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதனாலதான் அதிகமா பான் வீடியோஸும் வந்துட்டு பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. பிகாஸ் நீங்க அந்த எக்ஸைட்மெண்ட்டை வந்துட்டு, அந்த பியூட்டி, அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் வந்து இப்படியே ஃபீல் பண்ணி கான்ஸ்டன்டா அதுக்கு எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் வில் கெட் லெஸ் எக்ஸைட்டிங். அதாவது this is what they call desensitization. அப்போ உங்களுக்கு வந்து you need a much more bigger high to even satisfy what, but unfortunately அந்த bigger high உங்களுக்கு காட்டிடுறாங்க. அதுதான் அதுல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. So இதுதான் வந்துட்டு it also is a major reason why relationship break up after a long period of time, because everything is now normalized. You don't have that excitement that you had in the relationship. But ஒரு மெச்சூரான person, you have to understand
தட் இந்த நார்மலைஸ்ன்ற வார்த்தைக்கு பதிலா யூ கேன் கால் இட் அஸ் சீசன்ட். ஸோ ப்ராப்பரா ஐ வாஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் வித் திஸ் பர்சன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத இம்மெச்சூரான கைலிகள் தான் இதை எப்படி யோசிப்பாங்கன்னா, என் ரிலேஷன்ஷிப்ல எக்ஸைட்மெண்ட் இல்லை, இட்ஸ் நாட் ஃபன் எனிமோர். ஓ there is no magic. There's no magic in this relationship அப்படின்ட்டு. So basically your brain is juiced out of dopamine with all the excitement in the world you can get. ஒரு பைக் வாங்குறது, கார் வாங்குறது, பில்லியனர் ஆகுது, ஃபுட்டு சாப்பிட்றது, ஹேவிங் செக்ஸ், எல்லா டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய எக்ஸைட்மெண்ட்டையும் இந்த சோஷியல் மீடியாவே உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி அதுக்கான டோபமைன் எஃபெக்டை கொடுக்க ரியல் லைஃப் ஸ்டார்ட்ஸ் டு கெட் போரிங். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டிப்ரெஷனு இதெல்லாம் இந்த அன்ரியலிஸ்டிக்கான விஷயங்களும் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையில. அதாங்க நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் 2 மணி நேரம் கண்டினியூஸா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரு 15 செகண்ட்ஸ் வீடியோ 40 செகண்ட்ஸ் வீடியோன்னு. அவனும் வந்து என்னை வந்து அப்படி இப்படின்னு என்னென்னமோ ஃபீல் பண்ண வைக்கிறான். அப்படி இருக்கும்போது நான் அதை எடுத்து வைக்கிறேன் இல்லையா ஃபோனை, எனக்கு இப்படி இப்போ அடுத்து வேலை பார்க்கணும்னு தோணும். இல்ல இப்ப எங்க அம்மாவே நான் பாக்குறேன், எங்க அம்மாவை பார்த்து என்னால எப்படி சந்தோஷமா பேச முடியும்? ட்ரூ. ஆனா இப்ப நம்ம சோஷியல் மீடியான்னு பேசும்போது மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் டு தி ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட். பிகாஸ் லாங் ஃபார்ம் கண்டென்ட் வந்துட்டு அதை கன்சியூம் பண்றதே வந்து ஒரு தனி திறமை தான் என்ன கேட்டீங்கன்னா. ஆமா, நாங்க எதுக்கு வந்து அதுலயும் நிறைய பிரச்சனை இருக்கு. பட் ஆனா அதை பத்தியே நாங்க எதுக்கு பேசலங்க, அதை பாக்குறவனே இப்ப பரவாயில்லன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தோ வி காட் மெனி ரெஸ்பான்சஸ் சேயிங் கண்டென்ட்டோடைய ஃபார்ம் வந்து லாங்காக இருக்குது, ரொம்ப நேரம் இருக்குன்ட்டு. இதை பார்க்கறதுக்கு உன்னால் முடியலன்னா அப்படி ஒரு ஆள் எனக்கு தேவையில்லை. இல்ல தேவையில்லைங்கிறத விட வாட்ச் திஸ் லாங் அவ்வளவுதான். ரொம்ப இது பண்ணாது, என்ன சொல்றது. இல்ல I'm not trying to be diplomatic. The point is அந்த மாதிரி ஒரு வியூவர்ஷிப் வந்து நிஜமாவே வந்து அந்த மாதிரி ஒரு பர்சனோட நான் ரியல் லைஃப்ல இன்டராக்ட் பண்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டா கிடையாது. டெஃபினெட்லி கிடையாது. அண்ட் அந்த மாதிரி ஒரு இந்த இவ்வளவு நேரத்துக்கு ஒரு விஷயத்தை பத்தி என்னால யோசிக்க முடியலன்னா, I don't know how you get things done at your work or things done at your studies. Basically வந்து ரொம்ப ஒரு வாழ்க்கையே வந்து கஷ்டமாயிடும். It's difficult, yeah. So இந்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் வந்தது வந்துட்டு அது ஒரு பெரிய இம்பாக்டா ஆகி போச்சு. தென் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய மேஜரான எல்லாருமே பாதிக்கப்படக்கூடிய இதுல வந்துட்டு பார்த்தோன்னா இப்போ வந்துட்டு நம்ம யங்ஸ்டர்ஸை தான் ரொம்ப கவர் பண்ணிட்டு இருந்தோம். டீனேஜ் அண்ட் யங் மென் இந்த கேட்டகரியை தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கான்சென்ட்ரேட் வந்துட்டு சிறியவர் முதல் என்னது பெரியவர்கள் வரை, குமரிகள் முதல் கிழவிகள் வரை எல்லாருமே, அதாவது அதான் போத் ஜெண்டர். 2024 you have to be careful with everything that you say. Yes, female also can get scammed. Yes, male can also get scammed. Beyond that, yeah. So the point is getting scammed, fraudulent things and investment. So fake investment, இந்த ஸ்டாக் வாங்கினா அப்படியே it will shoot up to 100x. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க பண்ணுங்க. பிளாக் ராக் வந்து ஹல்திராம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டான். ஹல்திராம்ஸ் பிளாக் ராக் நிஜமா? அதெல்லாம் என்னமோ நான் என்னென்னமோ பார்க்குறேன் ப்ரோ. அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆக்சுவலாக அது உண்மை தான் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். பட் ஆனால் ஐ சா சம்திங் லைக் திஸ். த பாயிண்ட் இஸ் என்னென்னமோ சொல்லி நீ உங்களை வந்து இந்த மாதிரி வந்து நீனும் பணக்காரன் தானா, உன்னையும் பணக்காரனா ஆக்கி காட்டுறேன், எனக்கு மட்டும் கொஞ்சம் பணம் கொடு. அதாவது அவன் என்ன சொல்றாங்க, நீ இன்வெஸ்ட் பண்ண நீ ரெடியா இரு, உன் காசை நான் 10x பண்றேன், பட் ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு 1000 ரூபாய் அனுப்பு. என்னடா பண்ண ட்ரை பண்றீங்க? இந்த இன்டர்நெட் ஸ்கேம்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா ஸ்கேம்ஸ் பத்தி நம்ம எஜுகேட் பண்ணி யாருக்கும் தெரியணுன்ற அவசியம் இல்லை. மோஸ்ட்லி ஆல் ஆஃப் யூ நோ. இந்த பேசிக்லி இதுல இருக்கக்கூடிய ஸ்கீம் பாத்தீங்கன்னா இந்த பிரமிட் ஸ்கீம், இந்த MLM ஸ்கீம் சொல்லுவாங்க. நீ எனக்கு 1000 ரூபாய் கொடுத்துரு, இந்த பொருளை வாங்கிக்க, நீ இந்த பொருளை வாங்கிட்டல, இப்ப இதே மாதிரி நீ ஒரு 10 பேரை வாங்குவை, அந்த 10 பேர் கொடுக்கறதுல 90% ஒரு கமிஷன். இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா அந்த 90% கமிஷன் தான். நீ வந்து எனிதிங் ஜஸ்ட் பேசிக் ஒன் சிம்பிள் ஒன் லைனர்ல இதை சொல்லணும்னா, மணி காண்ட் பி மேட் ஈஸிலி. ஒன் சிங்கிள் லைன். எவனா ஒருத்தர் நீ ஈஸியா பணம் பண்ணலாம், வெரி ஈஸி டு earn this money. உட்காந்த இடத்துல இருந்து எவ்வளவு சம்பாதிக்கலாம். நீங்க யூடியூப் ஸ்க்ரோல் பண்றீங்களா, ஒரு நாளைக்கு 10,000 நீங்க சம்பாதிக்கலாம். இன்ஸ்டாகிராம் நீங்க ஸ்க்ரோல் பண்றீங்களா, ஒரு நாளைக்கு நீங்க 10,000 சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி யாரா சொல்றாங்கன்னா, you just ask them few questions. Number 1, if everyone can do it, if you can do it, why should I do it for you? இது ஒரு நம்பர் 1 கொஸ்டின். செகண்ட், இப்போ மணி நான் இவ்வளோ இருந்தாலே நான் இவ்வளோ சம்பாதிக்க முடியும்னா, அந்த காசு நீ இது மாதிரி சம்பாதிச்சிருக்கனா உன்னாலேயே அதை திருப்பி பண்ணாடி சம்பாதிக்க முடியல, நீயே வந்து என்கிட்ட திருப்பி காசு கேட்குற. ஸோ மணி கான் பி மேட் ஈஸிலி அட் த எண்ட். ஒருத்தன் வந்து உனக்கு நீ 1000 ரூபா கூட உனக்கு 10,000 ஆக்குறனா, அந்த 1000 அவன்கிட்ட இருந்ததுன்னா அவனே 10,000 ஆக்கிட்டு போயிடுவான். உங்கள்கிட்ட இருந்து அந்த 1000 வாங்க வேண்டிய அவசியம்ன்றது அவனுக்கு இருக்காது. நம்பர் 1. நம்பர் 2, மணி கான்
அட் த எண்ட் அதுதான் மணி கான் பி மேட் ஈஸிலி. எல்லாரும் பண்ணக்கூடிய நீங்க வந்து எவ்வளவு அதிகமா சம்பாதிக்க முடியும், எவ்வளவு அதிகமா காசு பண்ண முடியும்ன்றது ஹவு பிக் ஆஃப் அ ப்ராப்ளம் யூ கேன் சால்வ்ன்றது தான் பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வேலை பார்த்தாலும் கூட he can earn lakhs per month. இதே ஒரு டெலிகாலர் ஒரு மாசம் ஃபுல்லா உழைச்சாலும் அவன் 10,000 15,000 சம்பாதிக்க முடியுதுன்னா அந்த வேலையை யார் வேணா பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. ஆனா 10,000த்துல ஒருத்த மட்டும்தான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா பெஸ்டா வேலை பார்க்க முடியும். டிமாண்ட் அதிகம். இட்ஸ் a matter of supply and demand. சப்ளை அண்ட் டிமாண்ட் தான். ஸோ இன்ஸ்டாகிராம் யார் வேணா ஸ்க்ரோல் பண்ணலாம். பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் யூசிங் இன்ஸ்டாகிராம் எவ்ரி டே. அப்ப எல்லாருக்கும் 10,000 சம்பாதிக்க முடியும்னா எவன் எதுக்கு வேலை வெட்டி போகணும்? ஸோ இட்ஸ் a வெரி காமன் திங்கிங். பட் ஸ்டில் என்ன எது அஸ்டானிஷ் பண்ணுதுன்னா அதையும் நம்பி விடுறாங்க. எனக்கு அதுதான் புரியல. I mean, to put it in one sentence, right? If it is valuable enough for you to attain it, or if it is valuable enough that society wants it, it is not going to be easy. And somebody is selling you the dream that is going to be easy. The audacity of people who believe it la எனக்கு அதுதான் லைட்டா கொஞ்சம் இல்ல. it is audacity man, because கோயம்பேடு மார்க்கெட்ல 250 ரூபாய் மூட்டை தூக்கி போறான்டா ஒரு ஆளு. நீ 10,000 உட்காந்த இடத்துல இருந்து சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? எனக்கு அது ஒரு திமிருன்னு தான் நினைக்கிறாரு. Making fool out of other people. If you believe it, you are making fool out of other people. No, see, first of all, it makes me really angry. Hard labor is not necessarily equal to money. இல்லடா, இவன் உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாராலையும் பண்ண முடிஞ்ச ஒரு வேலையை பண்ணி 10,000 சம்பாதிக்க முடியும்னா எதுக்கு ஒருத்தர் மூட்டை தூக்கணும்னு நான் கேட்கல. இல்ல அது வந்து பீப்புள் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் நம்ம பேசிக் கொஸ்டின் கேட்கணும் இல்லையா? அதுதான் நீ ஆல்ரெடி சொல்லிட்ட. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேளுங்க, அது கேட்கும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது ஸ்கேமா இல்லையா. நீ சொல்லிட்ட ஆல்ரெடி. இல்ல இது வந்துட்டு ஒரு காமன் சென்ஸா இருக்கணும்டா. இது வந்துட்டு நீ 5 வயசுல இல்ல இது வந்து தோனி சொல்ற மாதிரி டீம்ல இருக்கும்போது நான் காமன் சென்ஸ் நினைக்கிறது வந்து இன்னொருத்தனுக்கு காமன் சென்ஸா இருக்காது. அதுக்கு பெட்டர் வந்து நீ சொல்லிடு. அதுதான்டா. இல்லடா, ஒரு 10 வயசுல இருந்து நீ பாக்குற உங்க அப்பா காலைல 9 மணில இருந்து 5 மணி வரை வேலை பாக்குறாரோ, ஒரு பிசினஸ் நடத்தினாலோ, டேலி மீட்டிங் இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு காசு சம்பாதிக்கிறாங்க. பட் ஆனா வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்மாலர் ஏஜ் குரூப்ஸ், அதாவது less than 30 எல்லாம் இப்போ வந்து அதிகமா ஸ்கேம் ஆகுது. இல்ல இப்பெல்லாம் வந்து வயசானவங்க தான் கொஞ்சம் அதிகமா ஸ்கேம் ஆவறாங்க. ஏன்னா they don't have much awareness. இல்ல, the truth about that older people falling into scams is that they believe too much in technology. இந்த கான்செப்ட் இது வந்து இந்த பேசிஸ்ல யாரும் யோசிக்க மாட்டீங்க. பேசிக்கலி ஒரு இது ஓல்டரான பீப்புள், இந்த பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஈஸியா டெக்னாலஜியில ஏமாறுறாங்கன்னா அவங்க அறிவு இல்லாம இல்லை. They're believing so much in the technology that they think it is true. And the audacity of people who are trying to scam them இல்லையா, எனக்கு அது வந்துட்டு இந்த பொழப்புக்கு 4 முடக்கு வாங்கி குடிச்சிட்டு போலான்ற மாதிரி தான் இருக்குது. இல்ல, இட்ஸ் வெரி டிஸ்ஹானஸ்ட் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். ஏமாத்துறத ஓப்பனா பண்றதுக்கு சோஷியல் மீடியா இஸ் பீயிங் a platform. ஓப்பனா ஏமாத்துறாங்க. உங்ககிட்ட இருந்து திருடுறது, இது பேசிக்கலி திருட்டு தான். crime. I'm not saying it as in my perspective, it is legally a crime. So ஓப்பனா முகத்தை காட்டி திருடுறதுன்றது சோஷியல் மீடியாவை தவிர வேற எங்கேயுமே நடக்காது. And that is the major thing that is happening because of social media. And one last thing that I would like to discuss about social media's bad influence is that lack of physical interference with people and lack of physical interaction, interference, or maybe ஒரு மீட் பண்றது இதுவா இருக்கட்டும், இல்ல ஒரு physical activity as simple as நடக்கிறத வச்சிருக்கலாமே. நீ இவ்வளவு பண்ணிட்டனா இதுக்கு அப்புறம் நீ உனக்கு பெட் அவுட் எந்திரிக்கிறதுக்கே தோணாது. அதுக்கு நானுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் விக்டிம் ஃபார் தட். ஏன்னா we have made our idleness too comfortable that we are not ready for any physical activity at all. இந்த படத்துல வருமே, அது வாலி படத்துல வர மாதிரி தான் கிட்டத்தட்ட இப்போ நம்ம அந்த எவல்யூஷன் நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். everyone need not do anything, you just live. உயிரோட இரு போதுன்ற அளவுக்கு வந்துட்டு அந்த ட்ரெஜெக்டரியை நோக்கி தான் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பிகாஸ் நான் வந்து காலைல இருந்து வேலை பார்த்துறேன்ப்பா, இப்போ நான் என்ன பண்ணணும், வீட்டுல பாத்திரம் தேய்ச்சி வைக்கிறேன், வேண்டா I can talk with my wife, girlfriend, வேண்டா ஃப்ரெண்டு பார்க்கணும், Instagram. So one is physical activity and another one is lack of social life. Having a social life in real life. Having social life in real life. And many people think social media la like போடுற எல்லாரும் உண்மையிலே புடிச்ச லைக் போடுறாங்கன்ட்டு. And trust me, if you ever get a like from me, that's not because I liked it, because it's my habit to like. சும்மா இன்ஸ்டாகிராம் போனாலே இப்படி தள்ளனோடனே டபுள் டேப் தான் முதல்ல. கண்டென்ட்டை பார்க்கறனோ இல்லையோ நான் டக்குன்னு லைக் போட்டுறேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஓகே, இவன் ஸ்டோரி போட்டா இவன் லைக் போட்டா தான் நாளைக்கு நம்ம இவனுக்கு லைக் போடுவான்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். இல்ல இவன் லைக் போடலாம், ஏன் லைக் போடலன்னு கேட்பான்னு வேற, அதை கேட்கறதுக்கு வேற ஒரு லைக் இருக்கும். அண்ட் ஒன் எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, the most
dumbest thing that from older age people to younger age people do is that wishing people birthday on Instagram stories and WhatsApp status. Okay. It sounds so dumb. Why would someone wish one individual person in front of public? Happy birthday macha. No. I think it's different. It's நீ சொல்ல என்ன சொல்ல போற இப்ப? It's a matter of actually showing that you are putting them in that pedestal. அது வந்து ஜஸ்ட் வந்து எனக்கு இவங்க ஸ்பெஷல்னு காட்டிக்கிறதுக்கு see it நீ யாரை காட்ற? இல்ல அதுதான் see why would people need to see that ra? Ray, that's the whole point. See I am not the person who does that personally. I don't do that also because I don't think that's இப்போ நான் சொன்ன பாத்தீங்க ஒரு ஸ்பெசிபிக் வேல்யூ இந்த வேல்யூ அக்வயர் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பட் ஆனா some people do feel it. அதுக்கு ஒருத்தர் ரிப்ளை போடுவான் அது இல்ல ஐ மீன் பர்த்டே ஸ்டோரி எடுத்து ஒருத்தர் ஸ்டோரி போடுவான் அவன் ஸ்டோரி போடுறது எடுத்து தேங்க்யூ போடுவான் இவன் தேங்க்யூ போடுறது இவன் வெல்கம் போடான்னு போயிட்டே இருக்கான் பட் அதை தாண்டி வந்து you're having a personal conversation in a public forum. I will give it to you in a very simple way. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி வந்து ஒருத்தர் ஸ்டோரி போடுறாங்க I see that he is willing to say that in front of like let's say 300 peopleன்ற போது அது ஒரு 300 பேர் பார்க்கறாங்கன்னா வந்து it's a matter of feeling close bro. இந்த ஃபீலிங்ன்றது வந்துட்டு ஒரு பர்த்டே பார்ட்டி ஆர்கனைஸ் பண்றதுல இருந்து எவால்வ் ஆகி ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியோடவே சிம்பிளா முடிஞ்சு போயிடுச்சு. சோ இதுதான் எனக்கு இதுல இருக்க பிரச்சனை. இது வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு வியர்டா இருக்குடா. நீ ஒருத்தன்ட்ட ஹாப்பி பர்த்டே சொல்ற நான் இப்படி வந்து வேடிக்கை பாக்குற மாதிரியே இருக்கு எனக்கு என்னவோ பிகாஸ் ஐ லிவ் சோஷியல் மீடியா ஆஸ் மை ரியல் லைஃப். நான் இங்க எப்படி இருக்கேன்னா அங்கதான் அப்படியே இருக்கு. சோ ஒருத்தன் பர்த்டே விஷ் பண்றது இவங்க 2 பேர் வந்து பர்த்டே விஷ் பண்ணிக்கிறாங்க நான் அதை பாக்குறேன் இவங்க விஷ் பண்றதுக்கு அவன் தேங்க்யூ போடுறான் அதை பாக்குறேன் இப்படியே மாத்தி நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். That makes sense. பட் இப்போ நீ பார்த்த கண்டென்ட் ஸ்டோரியில ஷேர் பண்றியா லுக் அட் திஸ் ஐ வாண்ட் டு ஷோ யூ திஸ் இது வேற ஹாப்பி பர்த்டே நீ பாருங்க ஹாப்பி பர்த்டே பாருங்க அப்படிதான் இருக்குது. ஸோ ஐ பேசிக்லி திங்க் the IQ level of people is brought down so much because of social media and some aspectல அது அதிகப்படுத்தி இருக்கு. சில ஃபோக்கஸ்டான ஒரு டெடிகேட்டடான கன்சியூமரா நீங்க இருந்தீங்கன்னா it might have increased your IQ. I personally belong to that category. நான் ரொம்ப அறிவாளின்னு சொல்ல வரல but I use social media to gather information, to seek knowledge. நான் இப்போ பேசக்கூடிய நிறைய பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சோஷியல் மீடியால இருந்தா கிடைச்சது. பட் அட் த சேம் டைம் ஐ வாஸ் மெச்சூர்ட் எனஃப், ஐ வாஸ் கிளியர் எனஃப் டு நோ ஹவு டு ஃபில்டர் இட். என்ன பிரச்சனையா இருக்கும் எது பார்த்தா டே உருட்டாதரா அப்படின்ற மாதிரி பச்சையா தெரியிற ஒரு ஸ்டேஜ்ல தான் வந்துட்டு நான் அதிகமாக இன்ஸ்டாகிராம் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடும். மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வுட் ஹவ் டன் தட். பட் இப்போ யங்கர் ஏஜ் ஜென்ரேஷன் இதில் அதிகமாக ஃபோக்கஸ் ஆகுறதுனால நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கு. அட் த சேம் டைம் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வரும்போது ப்ரோஸ் அதிகமாக இஸ் ஒன்லி ஹேப்பனிங் ஃபார் மெச்சூர் பீப்புள். இப்போ இன்னசென்ட்டா இருக்கக்கூடிய அண்டர் ஏஜ் பீப்புளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோஸ் அதிகமா கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. கான்ஸ் தான் அதிகமா. சிம்பிளா சொல்லுங்க எப்படி தெரியுமா, ஒரு நியூக்ளியர் பாம் இருக்கு, அதாவது எவ்வளவு ஒரு கேபபிள் ஒரு நியூக்ளியர் பாம், அதை வச்சு நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா. இப்போ அதுக்கு வந்து ஒரு பட்டன் இருக்கு, நியூக்ளியர் பாம் இருக்குன்ற ஸோ அதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துட்டாங்கன்னா எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்தை நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கையில. இதை வச்சு நீங்க என்ன வேணாலும் அக்காம்ப்ளிஷ் பண்ணலாமா இருக்கும். பட் ஆனால் வந்து இவ்வளோ ஒரு பவர் வந்து அது என்ன கேபபிள்ங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து எவ்வளோ ஒரு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும் இல்லையா. ஸோ அதுதான் அவர் பேசிக்காக சொல்ல வர்றாரு. இப்போ ஒரு சைல்டு கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இட்ஸ் லைக் டிபெண்டிங் ஆன் சைல்ட் கேன் கெட் அ ப்ரோ. அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எடுத்துக்க முடியும், ஆனால் எடுத்துக்கிறது இல்லை. I mean majority at least exceptions இருக்கும்டா. 95% I can claim அந்த அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ற குழந்தைகளுக்கு நல்லதா இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்ற விஷயங்களை குழந்தைகள் கன்சியூம் பண்றது கிடையாது. அதிகமா இந்த டூம் ஸ்க்ரோலிங் அண்ட் எங்கேஜிங், அதாவது ஐ எங்கேஜிங்கா இருக்கிறது, பிரெயின் நம்பிங்கா இருக்கிற விஷயங்கள் தான் வந்துட்டு அதிகமா பாக்குறாங்க. பட் அட் த சேம் டைம் இந்த ஸ்கேம் லாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேட்டட் பீப்புள் அவ்வளவு சீக்கிரம் விழுறாங்களான்னு கேட்டீங்கன்னா இப்போ கம்மியா இருக்குன்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அதுதான் தப்பு, நினைக்கிறது இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 45 lakhs வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் ஸ்கேம் இஸ் ஹேப்பனிங் ஜஸ்ட் இன் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் ஸ்கேம்ஸ் ஆக்சுவலி. அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ஃபேக்டர் இஸ் தட் நான் இது வந்து ஸ்கேம் மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனா இது ஸ்கேம் இல்லை. இப்படி ஒருத்தர் சொன்னான்னா அவனுக்கு குற்றம் செய்யற நெஞ்சுதான் குறுகு இருக்கும். ஸோ பி வெரி கேர்ஃபுல் வென் யூ யூஸ் சோஷியல் மீடியா. தட்ஸ் த எண்ட் டாபிக். என்னன்னா ப்ரோஸ் நிறைய இருக்கு, கான்ஸ் நிறைய இருக்கு. நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியில கன்சியூம் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுத்துலயுமே இருக்கு. பட் மை பேசிக் ஒப்பீனியன் இஸ் தட் ஒரு இம்மெச்சூரான ஒரு ஏஜ்லயோ ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஏஜ்லயோ நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஏஜ் கேட்டகரிக்கும் ப்ரோஸ் இருக்கு, ஆனா அது உங்க கண்ணுக்கே தெரியாது, வெறும் கான்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். அட் த சேம் டைம் ஒரு மெச்சூரான பர்சனா நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கான்ஸை விட அந்த ப்ரோஸோட வேல்யூஸ் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக கிடைக்கும்.
அண்ட் ஐ திங்க் தட் வில் பி ஆல். இது நினச்சதை எதிர்பார்த்ததை விட ரொம்பவே எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டேயிங் டியூன். இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். குட் லக். யூ ஆர் நாட் என்ன சொல்லலாம், இதுக்கு ஒரு டேர்ம் ஃபிக்ஸ் பண்ணணும், சோஷியல் மீடியா கீக் ஜங்கி. யூ ஆர் நாட் அ சோஷியல் மீடியா ஜங்கி. ஸோ இந்த லாங் டேர்ம் கண்டென்ட் இவ்வளோ நேரம் உங்களால் பார்க்க முடிஞ்சதுன்னா தட்ஸ் வெரி கிரேட். அண்ட் இஃப் யூ ஆர் ஸ்டில் வாட்சிங் த வீடியோ, we really appreciate you and you belong here. So please leave a comment. இப்படி உண்மையிலே நீங்கள் ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா just leave a comment. Let us know that people can consume content for 30 minutes. Thank you so much. Have a nice day. For sure, guys.